ஒரு ஏழை விவசாயி தினமும் கீரை பறித்து அதை விற்று தன் குடும்பத்தை நடத்தி வந்தார். அவர் செல்லும் வழியில் ஒரு முனிவர் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வதை பார்த்து நாமும் பகவானுக்கு ஏதாவது பங்களிப்பு செய்ய வேண்டுமே என்று எண்ணிக்கொண்டே செல்வார். ஒரு நாள் வயலில் கீரை அறுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு துளசி செடியை பார்த்தார். உடனே அதை ஆசையாக பறித்து கீரையோடு ஒன்றாக சேர்த்து கட்டிக்கொண்டு முனிவரின் குடிலுக்கு சென்றார். ஆனால் அந்த கீரை கட்டுக்குள் ஒரு கருநாகம் ஒளிந்திருந்ததை அவர் கவனிக்கவில்லை. அந்த ஏழை விவசாயியின் பின்னால் யாரோ ஒருவர் அருவமாய் நிற்பதை முனிவர் தன் ஞானத்தால் உணர்ந்தார். ஏழையின் பின்னால் நின்றிருந்தது வேறு யாரும் அல்ல, ராகு பகவான். ராகுவிடம் முனிவர் கேட்டார், ஏன் இந்த ஏழையை பின்தொடர்கிறாய் என்று. ராகுவும், சுவாமி, இன்று இவன் விதி முடிந்துவிட்டது. நாக வடிவில் இவனை தீண்டி இவன் உயிர் பிரிய வேண்டும் என்பது விதி. ஆனால் என்றுமில்லாத அதிசயமாக இன்று இவன் தலையில் பகவானுக்கு பிரியமான துளசி இருக்கிறது. அந்த துளசியின் மகிமையால் இவனை என்னால் தீண்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். விவசாயியின் பக்தியை கண்டு முனிவர் மனம் உருகினார். எவ்வளவு ஆசையாக பெருமாளின் பூஜைக்கு துளசி கொண்டு வந்திருக்கிறான், இவனை காப்பாற்ற வேண்டுமே என்று எண்ணிய முனிவர், ராகுவே, இவன் சர்ப்ப தோஷத்தில் இருந்து தப்பிக்க ஏதேனும் வழி உண்டா என்று கேட்டார். அதற்கு ராகு பகவான், முனிவரே, நீங்கள் இத்தனை காலம் செய்த பூஜையின் புண்ணிய பலனை இந்த ஏழைக்கு தானமாக கொடுத்தால் இவன் உயிர் பிழைப்பான் என்றார். முனிவர் சிறிதும் யோசிக்கவில்லை. தன் பல வருட தவத்தின் புண்ணியத்தை அந்த ஏழைக்காக தானம் செய்தார். அந்த வினாடியே ராகு பகவான் மறைந்தார். கீரை கட்டுக்குள் இருந்த கருநாகமும் காணாமல் போனது. முனிவர் அந்த ஏழையிடம் கனிவோடு சொன்னார், அப்பனே, இனி தினமும் பகவானுக்காக துளசி பறித்துக் கொண்டு வா. பெருமாளுக்காக செய்த ஒரு சிறிய சேவை மரணத்தையே வெல்லும் ஒரு பெரிய சக்தியை தனக்கு தந்ததை எண்ணி அந்த ஏழை விவசாயி கண்ணீர் மல்க நின்றார். ஒரு சிறிய துளசி கூட பகவானின் அருளால் உயிரை காக்கும் என்பதற்கு இதுவே சாட்சி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Download ShareChat.